ஓடி வாங்க. ஒரு மலை மடி மேல சாஞ்சிடுச்சு. ஐயோ ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. ஐயோ இடி மாதிரி நான் அண்ணன் உங்க மடி மேல சாச்சிட்டீங்களே அண்ணே. ஐயோ இனிமே நான் தண்ணி தெளிச்சு எழுப்பினாதானே அண்ணன் எழுந்துக்குவாரு. அண்ணே ஐயோ வீரமா இருந்த எங்க அண்ணன் இப்படி விட வச்சுட்டீங்களே. ஐயோ எங்க கஜேந்திரா காதலிச்சு கவுத்துட்டீங்களே. நீ செஞ்சதாயா? நானா செஞ்ச, நீங்க தானே கற்பனை செஞ்சீங்க. ஐயோ இரு உங்களை கவனிச்சுக்கிறேன். பாபு பனியனோ? டேய் யார பனியன் சட்டின்ற உட்டன நாம பட்டை ஆயிரண்டா சொட்ட. இவருக்கு நிஜங்கானே உடம்பு சரியில்லையா? அண்ணே லெக் இல்லாதவன் பக்குன்னு கேள்வி கேக்குறான். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஓ எப்படி பதில் சொன்னாலும் எர்ர நாயுடுக்கு கரெக்ட்டா புரியும் செப்போ. அண்ணே இவன் எர்ர நாயுடுல ஏடாகோடு நாயுடு. இப்ப எகுறேன் பாரு. டேய் அண்ணனுக்கு இன்னொரு வியாதி இருக்கு தெரியுமா? ஏன்டி? இப்படி ஏன்டி கூட்டின்னு குறு கேள்வி கேட்ட கொலை பண்ணிடுவாரு. இது வரைக்கும் 20 கொலை பண்ணிருக்காரு. இப்ப கூட வரும்போது ஆட்டோக்காரன் எங்க போறேன்னு கேட்டான். அவசரம் நினைச்சு ஆக்ஸா பிளேட் அறுத்துட்டாரு தெரியுமா? என்ன எப்படி வெளியில இருக்காரு? வெயில வந்திருக்காரு. போடா வந்துட்டானுங்க வீல் சேர்ல. அண்ணே நீங்க ஏந்திருங்க. ஏந்திருங்க. இதான்டி அவருக்கு மயக்கமா நூ தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் தெளிச்சுக்கிறேன், அவர் ஏந்துக்குவாரு. போடா டோமர் போடா. பூமர் అంటే బబుల్ గమ్, డోమర్ అంటే ఏంటి? உங்க ஆண்டி போடா. போங்கம்மா போங்க. கண்ணு போங்கம்மா. ఉందే போவலம்மா. எல்லு. அம்மா என்ன நடந்துச்சு? எது நடந்ததோ அது நன்மையாகவே நடந்தது. எது நடக்க போகிறதோ அதுவும் நன்மையாகவே நடக்க போகிறது. நீ சொல்லி அவர் கேட்க வேண்டிய நிலைமை. மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் மா. ராஜு காரை பார்க் பண்ணிட்டு ஆபீஸ். சரிங்கம்மா. இப்போ நீங்க போறீங்களா இல்லையா? மரியாதையா ரெண்டு பேரும் வெளிய போங்க. அது எப்படி? அண்ணனுக்கு நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இல்ல அண்ணனுக்கு நீங்க தான் ட்ரீட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு. இப்போ நீங்க போலனா நான் போலீஸை கூப்பிடுவேன். ஓஹோ அதுக்கு தான் போலீஸ் ஆபீசர் கூட வச்சிருக்கீங்களா? இந்து என்னமா பிரச்சனை? இல்லங்க நாங்க ட்ரீட்மென்ட்க்கு வந்திருக்கோம். இவங்க வெளிய போன்னு சொல்றாங்க. அம்மா இவங்களை அட்மிட் பண்ண நான் விரும்பல. அப்படியா? சாரிங்க. என் பொண்ணு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொன்னா அது சரியா தான் இருக்கும். நீங்க வேற ஹாஸ்பிடல் பாத்துக்கங்க. ஐயோ அண்ணே உங்க ஹாஸ்பிடலோட பேரையும் புகழையும் கேள்விப்பட்டுதான் நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து வரோம். ராமேஸ்வரத்துல? ஆமா ஒரிஜினல் ராமேஸ்வரம். என்கிட்ட மதுரைன்னு சொன்னீங்க. அது மதுரை வழியா வந்தங்க. என்னங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு. அதான் உண்மையான வியாதி என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கரெக்டா சமாளிச்சிட்டேன். இந்து நீ முதல்ல அவங்களை அட்மிட் பண்ணிக்கோ. அம்மா இவங்களுக்கு என்ன வியாதின்னு உனக்கு தெரியாதுமா? அதை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தானே நாம இருக்கோம். முதல்ல அவங்களுக்கு ரூம் அலாட் பண்ணு. என்னம்மா நீ? சரி வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. வரேன். தள்ளியா தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு கொஞ்சம் முன்கோவும். அது அண்ணன் கரெக்ட் பண்ணிக்குவாரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு சொன்னேன். சரி சரி நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கீங்க. போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை அப்புறமா பாக்குறேன். பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி தாண்டா. ஆஹா ட்ரீட்மென்ட்க்கு வரவங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி சாப்பாடு போடுவீங்களா? டேய் சாப்பிடுறா. நீங்க ராமேஸ்வரம்னு சொன்னீங்களே, அங்க அழகரையாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த ஊர்ல அவர் தெரியாதவங்க யாருமே இல்லங்க. ரொம்ப பெரிய மனுஷன், பெரிய மனசு. நீங்க சாப்பிடுங்க. போதும். அழகரையா தெரியும்னு சொன்ன உடனே அள்ளி அள்ளி போடுறீங்களே. எனக்கு கூட அழகரையா நல்லா தெரியுங்க. போடுங்க போடுங்க. பரிமாறல. நீங்க ஜானகி அம்மா மாதிரியே இருக்கீங்க. உங்களுக்கு அவங்களையும் தெரியுமா? ஸ்ரீராமனை தெரிஞ்சவங்களுக்கு சீதா தேவியை தெரியாம இருக்குங்களா? இப்ப அழகரையா எப்படி இருக்காரு? 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க 4 தலைமுறைக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவரு 100 தலைமுறைக்கு நல்லா இருப்பாரு. அவ்வளவு நல்லவரு. ஆனா ஒண்ணு, பார்வைக்கு மகாராஜா மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சோகம். ஏ? அவரோட பெரிய பொண்ணு அவருக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்களா. என் வீட்டு மகாலட்சுமி போனதும் என்னோட மகிழ்ச்சியை போயிருச்சுன்னு சொல்லுவாரு. போனவங்களை பத்தி ஏன் கவலைப்படுறீங்கன்னு நான் கேட்பேன். 10 மாசம் சுமந்து பெற்றது பிள்ளை இல்லடா, அது பாசத்தோட எல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அவர் கண்ணுக்குள்ள இருக்கிற கண்ணீரையும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற வேதனையும் வெளியே காட்டிக்கிறதே இல்லை. அவரு கதையை கேட்டதும் உங்க கண்ணு கலங்குதே. அழகரையாவ உங்களுக்கு மகாலட்சுமி அந்த ஆள் செத்து 20 வருஷமாவது. மைண்ட் இட். செத்து போன ஆளை பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு வேற வேற இருந்தா பாரு. போ. இன்னொரு தடவை அந்த ஆளை பத்தி ஏதாவது பேசுனீங்க ட்ரீட்மெண்ட்டை வேற மாதிரி இருக்கும்.
ఆగు అమ్మాయి కొంచెం పచ్చతని ఎడుతుకుని వా అబ్బా ఎవరు లేదు வீல் சேர்ல உட்காந்துக்குன்னு வேளாவேலைக்கு சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பிగా இருக்கு కానీ நடக்க முடியாத மாதிரி ஆக்ட் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி கஷ்டத்தை பார்த்தா இஷ்டத்துக்கு சாப்பிட முடியுமா டேய் பழனியப்பா